இந்த 7வது நாள் உபவாச கூட்டத்தில் வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளிகளையும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆயக்காரனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆயத்துறையில் வேலை செய்த ஒருவர் கர்த்தர் தம்முடைய சீஷனாக தெரிந்து கொண்டார். அவர் தான் லேவி என்கின்ற மத்தேயு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார் மத்தேயு. இவர் எங்கே இருந்தார்னா ஆயத்துறையில் இருந்த இவரை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். சரி, ஆயக்காரரை குறித்து சில குறிப்புகளை உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 46, 47. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 46லேருந்து 47 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கொஞ்சம் வாசிங்களேன். உங்களுக்கு பலன் என்ன? கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஆயக்காரரை குறித்து சொல்கிறாரு. ஆயக்காரருங்க பலனை எதிர்பார்த்து தான் எதையும் செய்வாங்க. லாபம் இல்லாத எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டார்கள் என்று சொல்லி மலை பிரசங்கத்தில் கர்த்தர் நம்மளை சொல்கிறார். ஆயக்காரர் குறித்து சில குறிப்புகளை சொல்லிக்கின்னு போகிறேன் பாருங்கள். ஆயக்காரர் எங்கே அதாவது பசை இருக்குதோ பலன் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் தான் அதாவது தலையிடுவாங்களே தவிர தனக்கு நஷ்டம் என்று காணப்படுகிற காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்த்துதலும் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி ஆயக்காரரை குறித்து குறிப்பு பார்க்குறோம். திரும்ப சொல்கிறேன், ஆயக்காரனை பற்றி சில குறிப்புகளை பார்க்குறோம். ஒன்று, ஆயக்காரன் பலனை எதிர்பார்த்து தான் எதையும் செய்வான். அது மாத்திரம் இல்லை, தனக்கு லாபம் இல்லாத எந்த காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டான். அப்பேற்பட்ட காரியத்துக்கு வந்தனமும் சொல்ல மாட்டான் என்று வாழ்த்துதலும் சொல்ல மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஆயக்காரரை குறித்து சொல்லுகிறார். 2வது தேவ பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா, சபைக்கு ஒருவன் செவி கொடுக்காமல் போவானானா, ஒருவன் சபையினுடைய சாட்சியை கெடுக்கிறான், பாவம் செய்கிறான், அவனை தனித்து கொண்டு போய் அவனுக்கு புத்தி சொல்லு. கேட்கலையா, 2-3 பேரோடு போயிட்டு புத்தி சொல்லு. இல்லைன்னா சபையில் தெரிவித்து எல்லாருக்கும் முன்பாக கடிந்து அவனை புத்தி சொல்லு. அப்படி அவன் கேட்கலன்னா அவன் சபைக்கு எப்படி இருக்கணுமா? அந்நியனும் ஆயக்காரணமாக இருக்கணும் என்று நம்ம சொல்லுகிறார். ஆமே. அப்போ தேவ பிள்ளைகளே, யூதர்கள் தங்களை கவனிக்கலாம் பாருங்கள். அவங்க எப்படி இருக்கணுமா? அஞ்ஞானிகளை போல இருக்கணும், ஆயக்காரனை போல இருக்கணும் என்று நம்ம சொல்கிறார். யாருக்கு செவி கொடுக்கலன்னா, சபையாருக்கு செவி கொடுக்கலன்னா அவங்க அஞ்ஞானிகளை போலும் ஆயக்காரனை போலும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொன்ன காரணம் என்னன்னா, யூதர்கள் தங்கள் வீட்டின் விசேஷங்களில் யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா, ஆயக்காரனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்நியர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னாங்க, இவர் ஆயக்காரரோடும் பாவிகளும் என்ன பண்ணுறாரு? போஜனம் பண்ணுகிறாரு. இவர் போஜன பிரியன், இவர் பெருந்திண்டிக்காரன் சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அதனால் சபைக்கு செவி கொடாதவனு கர்த்தர் சொல்கிறாரு, அவன் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா? ஆயக்காரனை போலும் அஞ்ஞானிகளை போல இருக்கணும். புரிஞ்சுதா அது? அல்லேலூயா. யூதருங்க தங்கள் வீட்டில் விசேஷத்தில் யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஆயக்காரரையும் அஞ்ஞானிகளையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதுபோல் அவன் உங்களுக்கு விலக்கப்பட்டு இருக்கணும் என்று சொல்லி மத்தேயு 18:17 நபரை சொல்கிறார். 3வது குறிப்பு தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானனுடைய உபதேசத்தை கேட்டு, இது லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பாருங்க, சதுசேயரும் வேதப்பாரகரும் பரிசேயரும் மனம் திரும்பாமல் போயிட்டாங்க. அவங்களுடைய மனம் திரும்பல யோவான் ஸ்நானகனுக்கு விருப்பம் இல்லை, அதாவது திருப்தி இல்லை. அதனால் விரியன் பாம்பு குட்டிகளேன்னாரு, ஓடி போட்டாங்க ஞானஸ்தானம் எடுக்காமல். ஆனால் தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவங்க கர்த்தரை யார் என்று அறிக்கை செய்கிறாங்கன்னா, இந்த ஆயக்காரங்க
நீதிபரர் என்று அறிக்கை செய்கிறாங்க. இந்த ஆண்டு நாங்கள் அநியாயக்காரர், நாங்கள் அநியாயமாக யாராகிலும் ஒருவன் ஏமாறுவானா அவனது உள்ளதையும் நாங்கள் ஏமாற்றக்கூடியவங்க ஆயக்காரங்க. இப்போது ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நாங்கள் செய்ததெல்லாம் அநீதி. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? நீதிபரர் என்று சொல்லி யார் அறிக்கை செய்கிறது? இந்த ஆயக்காரர்கள் அறிக்கை செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நீதிபரர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். அவரை பின்பற்றுவர்களும் அந்த நிலையில் மாறணும்னு சொல்லி இந்த ஆயக்காரர் வாயிலாக நம்ம என்ன பண்ண உபதேசத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆமே. நான்காவதாக கவனிக்கலாம். நான்காவதாக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் கவனிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அப்புறம் வாசிங்கம்மா. தேவாலயத்திற்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, கவனிக்கலாம். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், அதாவது பரிசேயன் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நாங்கள் தான் நீதிமான் என்று சொல்லுகிறவங்க உள்ளே போய் ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க பாவியாக புறப்பட்டு போனாங்க. வெளியே இருந்து தேவனை பார்த்தான், தன்னை பார்த்தான், தன்னை பாவி என்று உணர்ந்து மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே உம்மை என்னுடைய கண்களினால் ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி அழுதது நிமித்தமாக ஜெபத்தில் தன்னை தாழ்த்தின ஆழைக்காரனை கர்த்தர் என்னவா அனுப்புகிறார்னா நீதிமானாக கர்த்தர் அனுப்புகிறார். ஆமே, அல்லேலூயா. சரி, 6வது குறிப்பு. அதே லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆயக்காரரும் பாவிகளும் வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யோவானுடைய உபதேசத்தை கேட்டு என்ன மனம் திரும்பி என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இங்கே லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15:1 வாசிக்கிறோம். ஆயக்காரரும் பரிசேயரும் வசனத்தை கேட்கும்படி யார் இடத்துல வந்தாங்க? ஏசாப்படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறேங்க. தேவ பிள்ளைகளே, வசனம் காதோடு இருக்கக்கூடாது, அது இருதயத்தில் கிரியை செய்ய கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னா இடம் கொடுக்கணும். அப்பேற்பட்டவருக்குள்ளே தான் மனம் திரும்புதல் இருக்கும். தான் ஆராதிக்கிற தேவன் நீதிபரர், பரிசுத்தர் என்று அவர்களால் தான் அறிக்கை செய்ய முடியும். ஆமே. அப்போது ஆறாவது குறிப்பா 5வது குறிப்பா? 5வது குறிப்பு, வசனத்தை கேட்கும்படியானவனா வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, 6வது குறிப்பை பார்த்து ஆயக்காரர் யார் என்பதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சரி, கவனிக்கலாம். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். மூத்தவனை கூப்பிட்றாரு, போய் வயலில் போய் வேலை செய்யடான்னு சொல்கிறார். அவன் செய்ய மாட்டான்னா மனஸ்தாபம் வந்துடுச்சு. ஐயோ, அப்பா சொன்னார் நம்ம கேட்கலன்னு சொல்லி வயலுக்கு போயிட்டான். இளையவனை கூப்பிட்ட உடனே நம்ம போகிறோம் பாருங்க ஒரு நடிப்பு, அது மாதிரி போட்டான். ஐயா அப்பா நான் செஞ்சிடறான்னா செஞ்சிடுவான்னு பார்த்தா செய்யாதபடி வேணா பண்ண போயிட்டான். இது 2 பேரில் யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்னு சொல்லி கேட்ட உடனே மூத்தவன் தான் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ஆண்டவர் தான் சொல்கிறார் பாருங்க 31. அப்போது இயேசு அவர்களை நோக்கி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், அக்கிரமக்காரனாக இருந்தாலும், ஆயக்காரனாக இருந்தாலும் மனம் திரும்பி அவங்க யாருடைய சித்தத்துக்கு நேராக போகணும்?
கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக போனங்க, மனித சத்தத்துக்கு செவி கொடுத்து உலகத்தை பாவத்துக்கு பின்னாடி போவோம்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் செவி கொடுக்க மாட்டாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது 21:31 மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்கிறாரு பாருங்கள். இவங்க மனம் திரும்பி யாருடைய சித்தத்தை கேட்டாங்க, செய்தாங்க. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தாங்க. மூத்தவனை போல பாருங்கள், தகப்பனுடைய சித்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்தாங்க, வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தாங்க. மனஸ்தாபப்பட்டான், ஐயோ நான் செஞ்சது தவறு, எங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மன வேதனை அடைந்து திரும்ப போயிட்டு வயலுக்கு போனான். இவன் தகப்பனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்தபடினால கர்த்தர் சொல்கிறாரு, இவங்க அதாவது ஆயக்காரனும் பாவிகளும் யாருக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்களாம், உங்களுக்கு முன்பதாக இருப்பார்கள் என்று யூதர்களை பார்த்து கர்த்தர் நம்மனா சொல்கிறார். ஆமே. சரி, 6 குறிப்பை பார்த்தோம், போதும், கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே கவனிங்க. இந்த ஆயத்துறையில் யார் வேலை செய்வாங்கன்னா, சுத்தமான யூதம் போயிட்டு இந்த ஆயத்துறையில் வேலை செய்ய மாட்டான். 2வது குறிப்பு சொல்கிறேன். சில குறிப்புகளை குறித்து ஆயக்காரர்களை குறித்து பார்த்தோம். 2வது காரியம், யார் இந்த ஆயத்துறையில் வேலை செய்வார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே சுத்தமான யூதம் போயிட்டு இந்த ஆயத்துறையில் வேலை செய்ய மாட்டான். கலப்பட யூதன் அல்லது அந்நிய மனுஷன்தான் போயிட்டோம்னா இந்த வேலையை எப்படி வாங்குவாங்கன்னா, ரோம் அரசாங்கத்தில் போயிட்டு இவங்க போயிட்டு இந்த வேலையை பெற்றுக்கொள்வாங்க. இவங்களுக்கு சம்பளம் கிடையாது. யார் அதிகமான பணத்தை கொண்டு போய் ரோம் அதிகாரிகளுக்கு கொடுத்து, ஐயா நான் ஆயத்துறையில் வேலை செய்ய போகிறேன், எனக்கு இதுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ, யார் அதிகமாக அதாவது பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இந்த ஆயுத வேலையை என்ன பண்ண கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இவன் எந்த அரசாங்கத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்க தேவையில்லை. இப்போ இருக்கிற ஆட்சியில், மேலே இருக்கிற ஆட்சியில் பாருங்கள், அதாவது வட மாநிலத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட ரேட்டு ஏற்றிக்கினே போகிறாங்க. நகை ஒரு சவரம் 70,000 ரூபாய்க்கு நின்று போச்சு. கேட்குறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்னென்னா அங்கே மேலே பணம் விளையாடுது. அதே போல் தான் ரோம அரசாங்கத்துக்கு இவங்க பணம் கட்டி வேலையை வாங்குறபடினால தேவ பிள்ளைகளை இவங்க தனக்கு இஷ்டமான வரி இவ்வளோ தான் வரின்னு வாங்கணும். ஆனால் இவங்க கண்டபடி அதாவது அதிகமான காசு என்ன பண்ண வாங்குவாங்க. இதனால் இவங்க யூதர்களுக்கு முன்பதாக எப்படி காணப்பட்டாங்கன்னா அருவருப்பாக காணப்பட்டாங்க. அதனால் இதை யார் போய் வேலை செய்ய மாட்டான். இதில் சுத்தமான யூதம் போய் வேலை செய்ய மாட்டான். இதை எப்படி இந்த வேலையை பெற்றுக்கொள்வாங்கன்னா, யார் அதிகமான காசை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ரோம் அரசாங்கம் இந்த வேலையை என்ன பண்ண கொடுக்கும். ஆமே. சரி, கவனிக்கலாம். இந்த ஆயத்துறையில் 2 காரியம் இருக்குது. ஒன்று காபாய் வரி. என்ன வரி? காபாய். காபாய். இந்த காபாய் என்பது இதை யார் செய்தார்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் பாருங்கள் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1-10 வரைக்கும் வாசித்து பாருன்னா, சகேயு இவர் பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம் தான் இருப்பார். இவர் தான் இந்த காபாய் வரி என்ன பண்ணால் வசூலித்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காபாய் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, இந்த சகையை குறித்து ஒரு காரியம் சொல்கிறேன். இவர்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன், அதை எப்படி 200 ரூபாய் ஆக்கலாம்னு சொல்லி, அதாவது இப்போ கணக்கு போகிறவர் யாருன்னா இந்த சகை. அப்பேற்பட்ட பணத்தை பெருக்க செய்கிற எண்ணம் உடையவர் தான் இந்த 3 அடி உயரமுள்ள சகை. இவர் என்ன ஆயக்காரனாக இருந்தார்? காபாய். காபாய் என்று சொன்னால் சொத்து வரி, தனிநபர் வரி. தனிநபர் சொத்து வரின்னா இவ்வளோ, அதாவது என்கிட்ட சொத்து இருக்குது, வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, இதை நான் டேக்ஸு கட்டுறேன்னு சொல்லி கட்டுறாங்க இல்லையா, இதுதான் காபாய் வரி. காபாய் இதை யார் செய்துன்னு இருந்தது? சகை நபனை செய்துன்னு இருந்தார். பாருங்கள், யூத பெண்கள் 12 வயது ஆன பிற்பாடு, 12 வயதிலிருந்து பெண்கள் 12 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் இந்த வரி நபனை கட்டணும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா 14 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும். சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, வருஷத்துக்கு 500 ரூபாய் கட்டினான்னா இவங்க
12 வயதுலேருந்து 65 வரைக்கும் யூத பெண்கள் கட்டணும். யூத ஆண்கள் என்ன பண்ணணுன்னா எத்தனை வயதுலேருந்து 14 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் இவங்க வரி கட்டுவர்களாக காணப்படணும். இதில் யார் வரி கட்ட மாட்டாங்கன்னா பாருங்கள், ரோமர்கள் வரி கட்ட தேவையில்லை. ரோம குடியுரிமை பெற்றவர்களும் எது கட்ட மாட்டாங்க, வரி கட்ட மாட்டாங்க. மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க யூதருங்க, கிரேக்கருங்க, இவங்க கட்டாயம் என்ன பண்ணும், வரி கட்டியே தீரணும். சரி, 2வது வரியை குறித்து சொல்கிறேன். 2வது வரி மார்க்ஸ். பாருங்க, மார்க்ஸ். இது யார் செய்தார்னா லேவி. லேவிக்கு மறுபெயர் என்ன பேர், தாய் தகப்பன் வச்ச பேர் வந்து லேவி. இவர் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு இவருடைய பெயர் என்னன்னா மத்தேயு. லேவி என்று சொன்னால் இணைக்கிறவர்கள் அர்த்தம். ஆனால் மத்தேயு என்று சொன்னால் தேவனுடைய ஈவு என்று பொருளாக இருக்கிறது. சரி, எல்லாரும் கவனிங்க. இதை யார் செய்தது, மத்தேயு செய்தார். அந்த ஒருத்தர் சொல்கிறாரு, வழிபறி கொல்லை பண்ணால் அவன் யார், திருடன். இதே வழிபறி இப்போ கொல்லை எப்படி ஆயிடுச்சுன்னா டோல்கட்டை போட்டு என்ன பண்ணால் வழிபறி நிறுத்தி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி ஒருத்தர் ஜோக் அடிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதே போல தான் கவனிக்கலாம். இந்த காபாய் வந்து சுங்கவரி. என்ன வரி, சுங்கவரி. கவனிக்கலாம். மார்க்ஸ் வந்து என்ன வரி, சுங்கவரி. அல்லேலூயா. சரி, இங்கே கவனிக்கலாம். எல்லோரும் இங்கே பாருங்கள், போர்டை பாருங்கள். மத்திய தரைக்கடல்லிருந்து கப்பலிருந்து வருகிற சறுக்கு கவனிக்கலாம். அதாவது கப்பர்நகூமுக்கு வந்து அது வெளியே போகும்போது, அதாவது கடல் வழியாக வருகிறது, தரைமார்க்கமாய் போகிற பொருட்களுக்கு வரி வசூலிப்பாங்க. இதுக்கு பேர் தான் சுங்க வரி. இது யார் வசூலித்து கொண்டிருந்தது, லேவி என்கின்ற மத்திய நபனை வரி வசூலித்து கொண்டிருந்தார். இந்த வரிக்கு பேர் என்ன பேர், மார்க்ஸ் வரி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இவர் இந்த மார்க்ஸ் வரியில் இருந்ததானே, இந்த சுங்க வரியில் இருந்ததுனானே இந்த லேவி மத்தேயு வந்து இயேசுவுக்கு சொந்தக்காரராக காணப்பட்டார். இவர் கப்பர்நகூமில் தான் இந்த வேலையை செய்துக்கின்னு இருக்கிறார். அடிக்கடிக்கு இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் வீட்டுக்கு கப்பர்நகூமில் இருக்கிற மாமி வீட்டுக்கு போயிட்டு அநேக நாள் தங்கி அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற திமிர்வாதக்காரனுக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாரு, பேதுரு மாமிக்கு சுகம் கொடுத்தாரு. இதெல்லாம் கேள்விப்படுகிறார் யார், இந்த மத்தேயு கேள்விப்படுகிறார். நாமும் ஒரு நாள் இந்த ஊழியத்தை செய்யணும்னு நினச்சி தானே தாய் தகப்பன் நம்மளை கொண்டு போயிட்டு வேதப்பாட வகுப்பில் சேர்த்தாங்க. நம்ம துன்மார்க்குடைய சிநேகிதரோடு சேர்ந்து இந்த சாபமான வேலையை செய்கிறோம்னு சொல்லி மனசு வருத்தமாய் காணப்பட்ட இவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள், அதாவது கப்பர்நகூமில் பேதுரு மாமி வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே வந்து பார்க்குறாரு. கூரியை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை கீழே இறக்குறாங்க. அவனும் ஒரு நாள் என்ன வேலையில் இருந்தான் பாருங்கள், ஆயக்காரனாக இருந்தான். அவன் பாவத்து நிமித்தமாக கை கால் எழுந்து படுத்த படிக்க இருக்கிறான். பாருங்கள், கர்த்தர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டன்னு சொன்ன காரணம் என்னன்னா சுகம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டன்னு சொன்ன காரணம் என்னன்னா அவனுக்கு அந்த வியாதி எதனால் வந்தது, பாவத்து நிமித்தமாக வந்தது. அதனால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் மத்தேயு திரும்பி பார்த்து லேவியை திரும்பி பார்த்து சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நீ அப்படி தாண்டா ஆக போகிறேன்னு சொன்னோடனே அந்த மன வருத்தத்தோடு ஆயத்துறைக்கு போயிட்டார். பாருங்கள், ஒரு வாரம் கழித்து கர்த்தர் ஆயத்துறைக்கு போயிட்டு மத்தேயு தோலை தட்டி என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே மத்தேயு அந்த ஆயத்துறையை விட்டு கர்த்தருக்கு பின்பதாக வந்து பாருங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம எழுதுகிறத பார்க்குறோம். அதுவும் யூதர்களுக்கு தான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து ராஜா என்று சொல்லி நம்ம எழுதுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, 2 விதமான வரியை குறித்து பார்த்தோம். ஒன்று காபாய், இது சொத்து வரி. இன்னொன்று மார்க்ஸு, இது வந்து என்ன வரி, சுங்க வரி. இதில் லேவி, அதாவது மத்தேயு இவர் தான் சீஷனாக வந்தார். அல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளில் அந்த சாபமான வேலையை செய்த
இந்த மத்தேயு பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 12 சீஷனில் ஒருவனாக இணைக்கப்படுகிறார். ஆமென். அதனால் பாருங்க, மனம் திரும்பிட்டோன்னு வச்சுங்களேன், யாருடைய சித்தத்தை தான் செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தை செய்வோமானா, ஆண்டவர் சொல்கிறாரு யூதரை பார்த்து, உங்களுக்கு முன்பதாக பாவிகளும் பாருங்க வேசிகளும் ஆயக்காரன் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அதனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குன்னா நம்ம போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை. அந்த கிடைச்சிதான் இனி கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பின்பதாக நீ போவேனா மேலான ராஜ்யத்தை நம்ம கர்த்தர் தருவாருங்க. அல்லேலூயா. முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியில்லாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 7வது நாள் கூட்டத்தில் கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன்யா. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த 7வது நாள் கூட்டத்தில் கர்த்தாவே சொத்து வரியை குறித்து காவ வரியை குறித்து எங்களோடு பேசினீங்கய்யா. அதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.